உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தங்கம் வாங்குறதை பொறுத்த வரைக்குமா தங்கம் விலை இறங்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே வாங்க முடியாது. அந்த 10ஆம் தேதியை செலக்ட் பண்ணிக்கிங்க. தேதி மாதவரோட கூட்டி என்ன பாருங்கள். அது வந்து 8 வராமல் உள்ள நாட்கள் 5 வந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. எல்லா மாதமும் 10ஆம் தேதி நகை வாங்கினா நகை இன்னும் சேருமா? 10ஆம் தேதிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கிங்க. மாத வருடத்தை கூட்டுங்க. மொத்தமாக வந்து கூட்டி என்ன 5 வந்ததுனாக்கா இது வருடத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 8 லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து 8 பார்த்தாலே பயப்படுவாங்க. இந்த 8ஆம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு 8, 17, 26 பிறக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சனியினுடைய ஆதிக்கம் வந்துடும். தேதி மாத வருட கூட்டி எண் வந்து 1, 9 வர மாதிரி உள்ள நாட்களில் இவங்க எல்லா இதையும் வந்து பிளானில் வச்சுக்கலாம். 8ஆம் நம்பர் வர நாட்களில் விலகி கிடணும். இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 8ஆம் தேதி ஆகாது. இப்போ 8ஆம் நம்பர் 17, 26 பிறக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லெமன் வாட்டர் உடலில் இருக்கக்கூடிய பித்த ப்ராப்ளமும் தீர்வும் அதே மாதிரி இந்த கர்மாவும் குறையும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் ஆதிக்கம் முழுமையான ஒரு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் முருகர் வழிபாடு இப்போ எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா பக்கமும் வந்து முருகர் வழிபாடு சிறப்பாக இருக்குது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நம்ம மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ஜெம் அஸ்ட்ராலஜர் மற்றும் நியூமராலஜிஸ்ட் AK சுப்பிரமணி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆதன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சொல்லுங்கம்மா. நீங்கள் நியூமராலஜிஸ்ட் அப்படின்றதால எனக்கு நியூமராலஜி சைடில் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து ஜோதிடம் ஜாதகம் அப்படின்ற ஒரு பாதையில் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வகைகளில் எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நியூமராலஜி. இதில் வந்து விருப்பமான எண்ணும் இருக்குது, இல்லை அவங்களுடைய ஜாதக எண்ணும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருந்தாலும் இப்போ ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வந்து மக்களுக்கு வந்துடுச்சு. கடவுளை வந்து ஈர்க்கணும், அதாவது பண ஈர்ப்புன்றதை தாண்டி கடவுள் ஈர்ப்பு அப்படின்றதுல மக்கள் நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தனக்கு இஷ்டமான ஒரு இஷ்ட தெய்வத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எண்கள் இருக்கா சார்? வணக்கம்மா. இது ஒரு நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பணம்ங்கிறது சந்தோஷத்தை தான் கொடுக்கும், நிம்மதிங்கிறது பணம் கொடுக்காது. ஸோ அவங்க அதை தாண்டி போகும்போது தெய்வத்தை நாடினா தான் அந்த நிம்மதி கிடைக்கும். ஸோ அந்த ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நடப்பு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நடக்கிற யுகம் என்ன எதுன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து கலியுகம்னு சொல்லக்கூடிய கடைசி யுகத்தில் இருக்கோம். நம்ம இந்த அவதாரங்களில் 9 அவதாரங்கள் முடிஞ்சிருச்சு. 10ஆவது அவதாரம் கல்கி அவதாரம் நிகழப்போகுதுன்னு சொல்கிறோம் நம்ம அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கனாக்கா எண் வரிசை அப்படின்னு ஒன்று இருக்குது. எண் வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3ன்னு ஆரம்பிக்கும். சைஃபரில் தான் ஆரம்பிக்கும். 1லேருந்து ஆரம்பிக்காது, 0லேருந்து 9 வரைக்கும் போகும். இந்த 9ல் போகும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த யுக நிறைவுன்னு ஒன்று இருக்குது. அந்த நிறைவு வந்து 9ஆவது தன்மையாக தான் அது முடியும், நிறைவாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எண் வரிசையில் கடைசியாக வந்து 9 எண் வர்றதுனால பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் ஆதிக்கம் முழுமையான ஒரு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் முருகர் வழிபாடு இப்போ எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா பக்கமும் வந்து முருகர் வழிபாடு சிறப்பாக இருக்குது. முருகருங்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு போர் தெய்வம்னு சொல்லக்கூடியது. போரில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அவர்கிட்ட தான். அதனால தான் சூரசம்காரமெல்லாம் வந்து அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த முருகருக்குடைய அம்சம் வந்து இந்த 9ஆம் நம்பர் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து நான் இப்போ சொன்னது போர், மக்கள் வந்து போர் மட்டும் இல்லை, நிலநடுக்கம்னு ஒன்று ஏற்படும். இப்போ இந்த 9ஆம் வருஷம் 2025 நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா 9ஆம் நம்பர் வருஷங்கிறதுனால எப்போயுமே போர் மேகங்கள் சூழும், நிலநடுக்கம் ஏற்படும், அதே மாதிரி தீ விபத்துகள் பெரிய அளவில் ஏற்படும். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, நல்ல விஷயங்களும் நிறையா நடக்கும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நில விஷயங்கள் சம்மந்தப்பட்டவங்கள் இது வரைக்கும் வீடு வாங்காதவங்களுக்கு வீடு அமையும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே எண் வரிசையில் இன்னொரு வரிசை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா யோக வரிசைன்னு சொல்லக்கூடியது. இந்த யோக வரிசை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா 7ல் ஸ்டார்ட் ஆகும். 7ங்கிறது கேதுவோட எண்ணில் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுவோட எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 2 எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 786, 359, 214ன்னு வரும் அந்த யோக வரிசை. 1, 2, 3ங்கிற மாதிரி. யோக வரிசையில் கடைசியில் உள்ள நண்பர் பார்த்திங்கன்னா ராகுவோட எண். நம்மளுடைய பிறப்பினுடைய பதிவு வந்து பார்த்திங்கனாக்கா ராகு கிட்ட தான் இருக்கும். இந்த ரெக்கார்டு வந்து ஒரு ஜனனமாகும்போது இந்த பையனுக்கு இந்த குழந்தைக்கு இதுதான் அப்படிங்கிற அந்த அந்த சித்திரகுப்தன் கணக்கு வந்து இந்த 4ஆம் நம்பர் ராகு கிட்ட இருக்கும். அது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உதயமாகறாங்க. உதயமாகி இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்க கடைசியாக வந்து கேதுவோட நம்பர் தான் கடைசியாக வந்து நிற்கும். இந்த சனி ஞாயிறு இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா எண் வரிசையில் வந்து 1, 2, 3ங்கிற மாதிரி
கிழமை வரிசையில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரும். இந்த வரிசை தான் யோக வரிசைன்னு சொல்லப்படுது. ஞாயிறுன்னு பார்த்தீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா 214 சொன்ன பார்த்தீங்கன்னா 4, அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 9, 5, 3, அது பிறகு பார்த்தீங்கன்னா 6, 8, 7ன்னு வந்து முடியும். இந்த வரிசையை நீங்கள் கணக்கு பிரதியிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கிழமைகளோட வரிசை தான். கிழமைகளுடைய வரிசைங்கிறது எதேச்சையாக வந்தது கிடையாது. இது வந்து யோக வரிசையில் வந்துடுறதுனால தான், அந்த யோக வரிசையில் வர்றதுனால தான் அந்த வரிசையே உங்களுக்கு வரப்பட்டிருக்கு. அதனுடைய கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி எண் பார்த்தீங்கன்னா 7ங்கிறதுனால கேது வந்துடுறாரு. அப்போ நீங்கள் கலியுகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு போர் மூலமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கேதுவோட எண்ணம் ஆட்சி செலுத்துறதுனால ஆன்மீக விஷயங்களும் இதில் ரொம்ப மேலோங்கி வரும். ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி நிற்கும். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 எண்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு போர் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இறை சம்மந்தப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன தான் போரில் வெற்றி அடைஞ்சாலும் கடைசியாக வந்து அவங்க அடிமை, அதாவது அவங்க வேண்டுகிறது கடவுள்கிட்ட தான் வேண்டுவாங்க. ஸோ இந்த 7ஆம் நம்பர் தெய்வங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோக வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் இருக்குது பார்த்தீங்களா, 786, 359, 786 நீங்கள் கவனிக்கணும். அந்த யோக வரிசை இருக்கிறதுனால தான் அந்த பவர் வந்து அந்த எண்ணு வர்றதுனால தான் அந்த பவர் நிறைய பேருக்கு கிடைக்குது. அது அந்த யோக வரிசையில் இருக்கிறதுனால தான். ஸோ இதனால் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரை நம்ம கை கொண்டா நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இதனுடைய மூலாதாரம் எங்கே இருக்குன்னா குலதெய்வத்திட்ட இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது. இந்த குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு பண்ண முடியலைன்னாலும் இஷ்ட தெய்வத்தை ஒன்று எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம மன நிம்மதிக்கு கடவுளை வந்து 7ஆம் நம்பர் மூலயமா ஈர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 7ஆம் நம்பர் அப்படின்ற ஒரு எண்ணை வந்து நான் எப்படி பயன்படுத்தணும்? இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க கடவுள்கிட்ட நம்ம போகணும், ஞானம் வேணும் அப்படின்னா நம்பர் 7 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எண்ணை எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும்ல சார், எப்படி யூஸ் பண்ணணும்? பொதுவாக 7ஆம் நம்பருங்கிறதுமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதார சக்கரங்கள் உடம்புலேயே இருக்குது. மூலாதார சக்கரம் வந்து 200, நான் சொன்ன மாதிரி யோக வரிசையில் 786, 350, 214 இந்த 14 4ஆம் நம்பருங்கிறது ராகுவோட சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னா பாதத்தில் இருக்குது. எர்த்து சக்கரான்னு சொல்லுவாங்க. அந்த எர்த்து சக்கரா இருக்கிறதுனா அந்த 4ஆம் நம்பர்காரங்களை பார்த்தீங்கன்னாக்க அவங்க செருப்பு கழட்டி போடுறதுலேயே ஒரு விஷயம் தெரியும். இப்படி தான் கழட்டி போட்டு ஓடிக்கிட்டே கழட்டி போடுவாங்க. வெளியே 4ஆம் நம்பர்காரங்க உள்ளே இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஓட்டங்கள் இருக்கும். ஏன்னா அந்த சக்கரம் வந்து காலில் சக்கரம் இருக்கான்னு அந்த சில குழந்தைகளை பார்த்து நம்ம காலில் சக்கரம் கட்டியிருக்கான்னு வைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. இது 4ஆம் நம்பர்காரங்களுக்கு உள்ளது. இது பார்த்திங்கன்னா அடுத்தது மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் இடுப்பில் இருக்குது. அது மாதிரி சுவாதிஷ்டாரம், அது மாதிரி வரிசையாக வரும்போது இந்த கேதுவுக்குண்டான சக்கரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க சகசிராரம்ங்கிற சனிய சக்கரத்துக்கு மேலே வந்து இருக்குது அந்த கேதுவோட சக்கரம். அதான் ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லக்கூடியது. நம்ம உடம்புல நம்ம வாழ்க்கைக்கு பிறகு இந்த உயிர் எங்கே போய் தஞ்சம் அடையும்னா அந்த ஸ்பேஸ் சக்கராகிட்ட தான் போகும். அதை எடுத்துகிட்டு போய் அடுத்தது மறுபடியும் எர்த்து சக்கராவில் எர்த் பண்ணி விட்றோம். ஸோ இந்த கேதுவோட சக்கரா எங்கே இருக்குன்னா வெளியில் இருக்குது. அதனால தான் அந்நியன்னு பேர், வெளியில் இருக்கிறதுனால அந்நியன்னு பேர். இந்த அந்நிய அப்படிங்கிற போது என்னன்னு கேட்டிங்கனாக்க எப்போவுமே வந்து கேதுவோட தன்மை என்னென்னா அந்நிய அப்படிங்கிற போது அந்நிய மதத்தினர், அந்நிய நாட்டினர், அந்நிய மொழியினர் இவங்க தான் உதவிகரமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன தன்மை குறிக்கப்படுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களை விட்டு நீங்கள் விலகணும்னு அர்த்தம். சொந்தக்காரங்களை விட்டு எவ்வளோ தூரம் விலகிறோமோ அவ்வளோ தூரம் நிம்மதி கிடைக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம குறிப்பிடப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த முடி, நகம், உடம்புலேருந்து வெளியக்கூடிய கழிவுகள் இது எல்லாமே வந்து கேதுவோட தன்மையை தான் குறிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணுனாக்க தினசரி டைஜஷன் வந்து ரொம்ப முக்கியம். டைஜஷன் மாதிரி இல்லாமல் ரெகுலராக டெய்லி மோஷன் போகிறது இதெல்லாம் இது வந்து ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நகங்களை ரொம்ப சேர்க்கக்கூடாது, கட் பண்ணிகிட்டே இருக்கணும். முடி இறக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது ஏதோ வருடத்துக்கு ஒரு தடவை 2 வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததுமா நடைமுறையில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அது ஏன் சார்? பாஸ்போர்ட்டு தான் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு கடவுச்சீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. வெளிநாடுன்னு நீங்கள் போனீங்கனாலே மற்ற எந்த விஷயங்களுக்கும் நம்ம உள்ளே வந்து நம்ம எந்த இதுக்கும் பாஸ்போர்ட் கேட்க மாட்டாங்க. மற்றபடி வந்து எல்லா ஐடி கார்ட்ஸும் இருக்குது. வெளிநாடுன்னு நீங்கள் போய் ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போனீங்கனாலே அவங்க வந்து வேறு எந்த ஐடி, உள்நாட்டு ஐடி எதையும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பாஸ்போர்ட் ஐடியை தான் ஐடியா எடுத்துக்கிறதுனால பாஸ்போர்ட் எடுத்துக்கிறது நிம்மதியை தரக்கூடியதுக்கு ஒரு உபாயமாக நான் சொல்கிறேன். நம்ம வெளிநாடு போகிறோமோ இல்லையா, ஆனால் பாஸ்போர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிகார சாஸ்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க கேதுவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் டாக்டர் மருந்து கொடுத்தாலும் கடைசியாக என்ன சொல்லுவார்னா பாடி ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு சொல்லுவார்.
நல்லா கவனிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கட்டுமே, ரெஸ்பாண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது கேதுவோட தன்மையில் தான் இருக்குது. அந்த கேதுவோட தன்மையை நீங்கள் வந்து இது பண்ணணுன்னாக்க இந்த மாதிரி வந்து புறயுக்தின்னு சொல்லக்கூடியது, இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது புறயுக்தின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்நிய மொழி பழகிறது. ஒரு பிரெஞ்சு பாஷை மாதிரி ஒரு இங்கிலீஷ் பாஷை மாதிரி நம்ம பழகிக்கிட்டு, இப்போ நான் தமிழா இருக்கு அப்படின்னா ஒரு ஆந்திரா இல்ல கேரள மாநிலத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அவங்க தான் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவங்கள தான் பிடிக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது சொந்தக்காரங்களை கண்டாலே கொஞ்சம் கொஞ்சம் விலகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கேதுனாலே தேசாந்தரம் தானே, வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி தேசாந்தரம் போகிறது தானே. அந்த தன்மைகளெல்லாம் நம்ம ஏற்படுத்தும் போது வெளி உலகத்தில் நம்ம வந்து வெளி மாநில மொழிகளை பேசுகிறது, வேறு ஏதாவது பாஷை கற்றுக்கிட்டு சொல்லி கொடுக்குறது, ஃப்ரெஞ்சு பாஷை கற்றுக்கிட்டு ஜெர்மன் பாஷை கற்றுக்கிட்டு சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த கேதுவோட தன்மையை கொடுத்து நிம்மதியும் தரணுங்கிறது தான் கருத்துமா. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி இப்போ கடவுளை ஈர்க்கணும், ஞானத்தின் வழி போகிறதுக்கான என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்து எல்லாருமே வந்து பணம் வேணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், ரொம்பலாம் வேணாம், அட்லீஸ்ட் எனக்குன்னு ஒரு வீடு காரு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டாங்க. இது இருந்தால் தான் சமூகத்தில் மதிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் வேணும்னா அதுக்கு என்ன நம்பர் சார் ரொம்ப லக்கியாக இருக்கும்? பொருளில்லாருக்கு உலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது திருவள்ளுவருடைய வாக்கு. அருள் இல்லைன்னா அந்த இது இல்லைங்கிறது கேதுவோட தன்மை. இப்போ வந்து நீங்கள் பொருள் இல்லைன்னா நம்ம வந்து இது நம்மளை வந்து யாருமே வந்து கண்ணுக்கே பட மாட்டோம். ஆமாம், கண்ணிலே பட மாட்டோம். கண்டுக்காமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணுக்கே பட மாட்டோம்னு சொல்லுவோம். இந்த கண்ணு சம்மந்தப்பட்டது என்னன்னு கேட்டிங்கனாக்கா கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள சக்கரா சுக்கிரனுடைய சக்கரா இங்கே தான் இருக்குது. இந்த கண்ணில் படாமல் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த கண்ணுக்கு வந்து எது படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கண்ணுக்கு எது படும்னா புலனுக்கு எது இன்பமாக இருக்கோ அதுதான் படும், மற்றதெல்லாம் படாது. ஸோ கண் மூலமாக தான் இயங்குறதுனால சுக்கிரனுடைய தன்மை தான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. லக்ஸுரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை லக்ஷ்மிகரம்ங்கிறதுல தான் வந்தது. ஸோ அந்த நம்ம வந்து உலக வாழ்க்கைக்கு பணம் தேவை அப்படின்னா குபேரனுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. குபேரனுடைய அனுகிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்சமயம் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஊரில் பரமபதம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லிட்டு, அது வந்து ஏகாதசி அன்னைக்கு விளையாடுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வைகுண்ட ஏகாதசி விளையாடுவாங்க. அந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்னேக்கோட வடிவம் பார்த்தீங்கன்னா எஸ் வடிவத்தில் இருக்கும், லேடரோட வடிவம் பார்த்தீங்கன்னாக்க டாலருடைய சிம்பிளில் அது இருந்துக்கிட்டு இருக்கும் ரெண்டுமே. கவனிச்சிங்களா? இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம். அப்போ இந்த ஸ்னேக் அண்ட் லேடருங்கிறது குபேரனுடைய ஒரு வடிவத்தை இப்போ யார் வச்சுருக்காங்க அந்த சிம்பிள்னால் அது வந்து அமெரிக்காவில் உலக வர்த்தக கரன்சியாக அதை யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க உழைக்கவே தேவையில்லை. உலகத்தில் யார் யார் உழைச்சாலும் அவங்க கரன்சியில் மாற்றும் போது அவங்க கரன்சிக்குன்னு ஒரு வேல்யூ வந்து நிலையான தன்மை இருக்கிறதுனால அவங்க உலகத்தில் நம்பர் 1 இருக்காங்க. இந்த டாலர் சிம்பிள் அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் யாரும் அவங்கள அசிக்க முடியாது. ஸோ இந்த டாலர் சிம்பிளை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாலரை வாங்கி வீட்டில் அந்த டாலர் சிம்பிள் மாதிரி படம் வரைஞ்சி வச்சுக்கலாம். பரமபத விளையாட்டுக்கு உண்டான அந்த கட்டத்தை வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பகடைக்காயும் கூடவே வச்சுக்கலாம். ஏகாதசிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா தசமி 11/10க்கு அடுத்தது வர்றதுக்கூடியது. தசமி அன்னைக்கு தங்கம் வாங்கலாம். தசமி அன்னைக்கு தங்கம் வாங்கலாம். இது வந்து ரொம்ப சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் நம்பர் வந்து இந்த 1-0ங்கிறதே வந்து ஒரு பண பிரச்சனை இல்லாத எண்ணது. ஸோ இந்த 10ஆம் தேதியில் நம்ம வழக்கமாக வந்து தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தங்கம் வாங்குறதை பொறுத்த வரைக்குமா தங்கம் விலை இறங்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே வாங்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணி கையில் எப்போ பணம் இருக்கோ அந்த 10ஆம் தேதியை செலக்ட் பண்ணிக்கிங்க. தேதி மாதவரோட கூட்டி எண்ணை பாருங்கள். அது வந்து 8 வராமல் உள்ள நாட்கள் 5 வந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. மற்ற நாட்கள் நியூட்ரல் நம்பர், கூட்டி எண் 8 வேண்டாம். அந்த நாட்களில் வாங்கினீங்கன்னா தங்கம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பரமபத விளையாட்டில் பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் நம்பர் குறிப்பிடப்படுது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க 0ங்கிறது ஒரு சுழற்சியை குறிக்கக்கூடியது. 0 பார்த்தீங்கனாலே ஒரு சுழற்சியாக தான் இருக்கும். 1ங்கிறது 0-1 இந்த 2 காம்பினேஷன் தான் கம்ப்யூட்டரில் யூஸ் ஆகுறது. ஆன் ஆஃப்ங்கிற இந்த டிஜிட்டலில், அதாவது எப்படின்னு கேட்டால் பைனரின்னு சொல்லுவாங்க, அது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேரனுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்னம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா கீரிப்பிள்ளை. கீரிப்பிள்ளை ஏன் அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏன் கீரிப்பிள்ளையை கையில் வச்சுருக்கிறாருன்னா இந்த டாலர் சிம்பிளில் வரக்கூடிய அந்த பாம்பு நெளிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர்றது தான் அந்த கீரிப்பிள்ளை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால குபேரனுடைய தன்மை உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க கண்டிப்பாக வந்து டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். வீட்டு அந்த இருப்பு பெட்டியில் ஒரு படம் மாதிரி வரைஞ்சி நீங்கள் வச்சுக்கலாம். பரமபத கட்டம் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து தங்கம் வாங்குறத வழக்கமாக வச்சுக்கிங்க. தங்கம் தான் என்றைக்குமே வந்து நிலையானது.
ஏன்னா உலகத்தினுடைய செல்வ மதிப்பை குறிப்பிடுறதுக்கு அவங்க வச்சுருக்க தங்கத்தின் மூலமாக தான் அதை மதிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எதையுமே கவனிக்காதீங்க, வேறு எந்த இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, தங்கத்தில் பண்ணுங்கள், நல்லது. இப்போ வந்து விலை வந்து ஒரு லெவலுக்கு போனாலும் கூட இன்னமும் மேலே ஏறத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் அந்த வந்து டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்று 10ஆம் தேதியில் இல்லை 10 கூட்டு எண்ணில் நகை வாங்கணுன்னீங்க. இப்போ எல்லா மாதமும் 10ஆம் தேதி நகை வாங்கினா நகை இன்னும் சேருமா? ஆமாம், அதாவது எப்படின்னா இதில் ஒரு கணக்கு என்னென்னா 10ஆம் தேதிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, மாத வருடத்தை கூட்டுங்க. மொத்தமாக வந்து கூட்டி எண்ணெய் 5 வந்ததுனாக்கா இது வருடத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆமாம், இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க 1, 10, 19, 20, 19, 28 4வது மாதத்தில் வந்தது. அது 1ஆம் நம்பர் கூட்டு நம்பரில் வரும்போது 10/4/2025 கூட்டி பார்த்திங்கன்னா 5 வரும். இது விட்டாச்சு, நம்ம விட்டுருங்க, இனிமேல் நம்ம பேச முடியாது, அது கிடையாது. கூட்டி எண் 8 வரக்கூடிய மாதம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க 10ஆம் தேதி 7வது மாதம், மே, ஜூன், ஜூலை மாதம் வரும். அன்றைக்கு அந்த 10 வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வருஷத்தில் எந்த 10ஆம் தேதி வேணாலும் வாங்கலாம், ஜூலையை தவிர்த்து. சரி, இப்போ பொதுவாக 7ஆம் எண் வந்து கடவுளுக்கானது, 10ஆம் எண் வந்து நம்மளுடைய பணம் சேமிக்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இது பொதுவான விதி சார். ஒருத்தருக்கும் ஒரு எண் இருக்கும், லக்கி எண். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நான் வந்து 8ஆம் தேதி பிறந்திருக்கேன், அதனால் எனக்கு 8 லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து 8 பார்த்தாலே பயப்படுவாங்க, நம்பர் 8 வந்து ரொம்ப ஆபத்தான எண், அதுக்கிட்டே நம்ம போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு எண் இருக்கும்ல சார், இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? பிறந்த தேதி என்ன முதல்ல கவனிக்கணும். முதல்ல பிறந்த தேதி என்ன கவனிக்கும் போது அது எந்த ஆதிக்கத்தில், கிரக ஆதிக்கத்தில் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ 1ஆம் தேதி 10, 19, 28 பிறக்கிறவங்களுக்கு சூரிய ஆதிக்கம், 2, 11, 20, 29 பிறக்கும் சந்திரன் ஆதிக்கம், இந்த ஒரு கிரக ஆதிக்கம் அதில் வந்துடும். இந்த 8ஆம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு 8, 17, 26 பிறக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சனியினுடைய ஆதிக்கம் வந்துடும். சனியினுடைய ஆதிக்கம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பரில் பிறக்கிறவங்க இயற்கையிலேயே முதல்ல தோன்றினவங்க, இயற்கையிலேயே முதல்ல வந்து தோன்றினவங்க. அதனால் அவங்களுக்கு கள்ளங்கபடம் இருக்காது, லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், இன்டியூஷன் அதிகமாக இருக்கும். எங்கே அவங்க ஃபெயிலியர் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆவாங்க. விரும்பி திருமணம் பண்ணுவாங்க, அவசரப்பட்டு பிடிவாதம் காரணமாக அந்த திருமண முறிவுகள் ஏற்படும். இது மேஷ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அது முதல் ராசி. நீங்கள் வந்து சிம்ம ராசிக்கு எடுத்துக்கலாம். சிம்ம ராசிக்கு தான். ஆனா மேஷ ராசி தானே முதல் ராசி. காலபுருஷ தத்துவத்துல மேஷம் உச்சமாகிறது ஒண்ணு, பட் இருந்தாலும் இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகுது. நான் அதை பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. சூரியனுடைய தன்மை நம்ம சிம்ம ராசி, சிம்ம லக்னம் நம்ம அதை எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்காரங்களுக்கும் அது பொருந்தும். இது 1ஆம் நம்பர் மட்டும் இல்லை, ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கும் இது நடக்குது. அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடக்குது, நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து தொழில் ஆகாது. இவங்க வந்து அரசியல் துறையில் மிகப்பெரிய அதிகார பதவியில் இவங்க இருப்பாங்க, இந்த 1ஆம் நம்பர்காரங்க. இவங்களுக்கு ஆதரவான எண் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த எண் வந்து எந்த எண்ணை பிடிச்சா இவங்க லைஃப்பில் நல்லாயிருக்கும், எந்த எண்ணை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1 எண் மட்டும்தான் அவங்களுக்கு துணையாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் எண்ணும் துணையாக இருக்கும். இவங்க அதை வந்து அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் அந்த தேதிகளில் செய்கிறது, தேதி மாத வருட கூட்டு எண் வந்து 1, 9 வர மாதிரி உள்ள நாட்களில் இவங்க எல்லா இதையும் வந்து பிளானில் வச்சுக்கலாம். 8ஆம் நம்பர் வர நாட்களில் விலகி கிடணும். சூரியன் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 8ஆம் தேதி ஆகாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனுடைய தன்மை வந்து வேறு, சனியினுடைய தன்மை வேறு. சூரியனுடைய விப்கியார் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரெட் கலரை குறிக்கும். அதோட எக்ஸ்ட்ரீமெண்ட் தான் நமக்கு வந்து அந்த சனியினுடைய தன்மை வயலட் ப்ளூவை குறிக்குது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து இது எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா உடல் ரீதியாகவும் குறிப்பிடப்படுது. எப்படின்னு கேட்டிங்கனாக்க வாதம், பித்தம், கபம்னு 3 இருக்குது நம்ம உடலில். இந்த பித்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பித்தம் வந்து 1ஆம் நம்பரில் புதுசாக தோன்றினதுனால அவங்களுக்கு எந்த கர்மாவும் இல்லாததுனால அந்த உடலில் வந்து பித்தம் ரொம்ப குறைவாக இருக்கும். 2ஆம் நம்பரில் பார்த்தீங்கன்னாக்க பித்தம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் எதன் மூலமாக கேரி ஓவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பித்தத்தின் மூலமாக தான் கேரி ஓவர் ஆகி 7 பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் 8ஆவது பிறவியில் தீக்கணுங்கிறது தான் கருத்து. ஸோ 8ஆம் நம்பரில் காரங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கும், பித்தப்பை அதிகமான ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளாகும், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும். அதனால தான் நம்ம துயரம் அதிகமாகும்போது பெரியவர்களை பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா லெமனை கொடுப்பாங்க, எலுமிச்சை தான் கொடுப்பாங்க. உலகத்திலேயே பித்தத்தை தீர்க்கக்கூடிய ஒரே பொருள், யூனிக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா லெமன் மட்டும்தான். ஸோ 8ஆம் நம்பர் 17, 26 பிறக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் கொஞ்சம் வேணால் சால்ட்டு சேர்த்துக்கலாம். மத்தியான நேரங்களில் வெதுவெதுப்பான தண்ணியில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க உடலில் இருக்கக்கூடிய பித்த ப்ராப்ளமும் தீர்வும், அதே மாதிரி இந்த கர்மாவும் குறையும். ஏன்னா பித்தத்தின் மூலமாக தான் அது கேரி ஓவர் ஆகிட்டு இருக்கு. ஏன் வந்து இது ரொம்ப முக்கியம், அவசரம் 8ஆம் நம்பர் 17, 26 ஏன் முக்கியம்னு நம்ம சொல்கிறோம்னாக்க
இவங்க வந்து மற்றவங்க செய்யக்கூடிய தவறெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு கூட தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் இவங்க தவறு செஞ்சால் நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது. இது திரைத்துறையில் நிறையா பேர் இருக்காங்க, நீங்கள் கவனித்து பாருங்கள். திரைத்துறையில் 8ஆம் நம்பரில் பிறக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் ஏன்னா வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்களுக்கு வெளிப்படுத்திடுற மாதிரி மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது அவங்கள பற்றி. ஸோ அவங்களுக்கு 8ஆம் நம்பர்காரங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணாலே நமக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்றுமா இப்படிலாம் முற்பிறவியில் வந்து இருக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் புண்ணியம் இருந்தாலும் 8ஆம் நம்பரில் அனுபவித்து தீரணும். தீர்ப்பு நாள்னு சொல்லக்கூடியது. இந்த 8ஆம் நம்பர் வந்து எங்கே உச்சமாகுது அப்படின்னா துலாத்தில் உச்சமாகுது. உச்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீதிபதி கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தராசு வச்சுருப்பாங்க. அது சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க இவர் தான் நீதி வழங்கக்கூடிய ஆள். துலாம் அப்படிங்கிற உச்சத்தில் இருக்கிறதுனால நீதி வழங்கக்கூடிய இடத்துல அந்த தராசு இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பாவத்தை புண்ணியத்தை தீர்த்து கொடுக்கறதுனால 8ஆம் நம்பரில் பிறக்கிறவங்க ஒன்று எக்ஸ்ட்ரீம் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா புண்ணிய பிறவியாக இருக்கிறதுனால புண்ணியத்தை எடை போட்டு கையில் கொடுத்துட்றாரு. இல்லை பாவங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரீமான பாவத்தை அனுபவிச்சுட்டு கடைசி காலத்தில் நிம்மதியை கொடுப்பார். எப்போயுமே சனி விலகும் போது நிம்மதியை கொடுக்குற மாதிரி 8ஆம் நம்பர்காரங்க வயதான காலத்தில் ஒரு நிம்மதியாக இருப்பாங்கங்கிறது தான் இதனுடைய கருத்து. அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நிம்மதிங்கிறது கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அந்த கடைசி காலத்தில் வயோதிக காலத்தில் இவங்க வந்து மற்ற எண்காரர்களோட இவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 9ஆம் நம்பருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா புது பிறவியாக எடுப்பாங்க. புது பிறவியாக எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பரில் எடுத்திங்கன்னா கள்ளங்கவடம் இல்லாமல் இருப்பாங்க புது பிறவியாக இருந்தாலும். ஆனால் 9ஆம் நம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா புது பிறவியாக இருந்தாலும் கூட கள்ளங்கவடம் சூதுவாதில் ரொம்ப கிங்காக இருப்பாங்க. ராஜதந்திரிகளாக இருப்பாங்க. போர் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதுனால ராஜதந்திரிகளாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வைத்தியம் செய்யக்கூடிய டாக்டர் தொழில், தினசரி ரத்தம் பார்க்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய போலீஸ் துறையினர், டாக்டர் துறையினர், மருத்துவத்துறையினர், அதே மாதிரி தீயணைப்பு துறையினர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்போ 8ஆம் நம்பர் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்கள சுற்றி ஏதோ ஒரு துளாராசி இருக்கணும். கண்டிப்பாக இது விதி. விதி. ஓகே, அப்போ 9ஆம் நம்பர் இருந்தால் நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு தொழில் இருக்கணும். இது விதி. ஆமாம். ஓகே சார்.